டிராமா, ஃபிக்சிங் எல்லாமே நடக்குது. இந்த ஏசியா கப் 2025ல. ஃபிக்சிங்கா? நீங்க நெனைக்கிற ஃபிக்சிங் இல்ல. இது வேற ஃபிக்சிங். அட்டென்ஷன் ஃபிக்சிங். மக்கள ஏமாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கேம வந்து இந்த ஏசியா கப்ல நடத்திட்டு இருக்காங்க. யாரு பண்றாங்க? எதுக்காக பண்றாங்க? இத நம்ம கவனிக்காம இந்த ஏசியா கப்ப எப்படி ஏமாந்து பார்த்துட்டு இருக்கோங்கிறது தான் இந்த வீடியோல பேசப் போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படீஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. கலர் கண்ணாடி கிரிக்கெட் நேயர்களுக்கு நம்ம முக்கியமா சொல்லப் போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேம பத்தின ஒரு அன்டோல்டு விஷயங்கள். அதாவது ஏசியா கப் இதுக்கு முன்னாடி 1984ல ஆரம்பிக்கப்பட்ட டோர்னமெண்ட். 1986ல இந்தியா விளையாடாம விட்டுச்சு. ஏன்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல இருந்த வார் காரணத்தினால, இந்த தடவ ஏசியா கப்ப நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 1990ல ஏசியா கப்ப பாகிஸ்தான் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்க. இந்தியா, பாகிஸ்தானுக்கு நடுவுல இருந்த சர்ச்சையின் காரணத்தினால. 1993ல இந்த டோர்னமெண்ட் கைவிடப்பட்டுச்சு. இதே டென்ஷன் காரணத்தினால. இப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒவ்வொரு தடவையும் இருக்கும்போது, இந்த 2 நாடுகள் நடுவுலயோ, இந்த 3 நாடுகள்ல மாத்தி மாத்தி யாருக்குள்ள பிரச்சனையோ, இந்தியா, ஸ்ரீலங்காவோ, இந்தியா, பாகிஸ்தானோ யாரோட பிரச்சனை இருந்தாலும், அப்போ ஏசியா கப் நடக்காம இருந்திருக்கு. இல்லன்னா அந்த டீம் விலகியிருக்காங்க. யாருக்கு இத விளையாட வேணாம்னு நினைக்கிறாங்களோ அந்த டீம். ஆனா, இந்த முறை அந்த மாரி நடந்துச்சா? இல்ல. அதுதான் ஸ்கேம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? எவ்வளோ பேர் சொன்னாங்க, இந்த ஏசியா கப்ப விளையாடாதீங்க அப்படின்னு. செஞ்சாங்களா? செய்யல. ஏசியா கப்ப விளையாடுனீங்கன்னா, நீங்க பகல்காம்ல இறந்து போன இந்தியர்களுக்கு துரோகம் செய்ற மாதிரி அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. அதையும் மீறி இந்த ஏசியா கப்ப பிசிசிஐ விளையாடிச்சு. ஏன்? ஏன்னா ஐசிசி உடைய ரெவென்யூ பாதிச்சுரும். ஏன் 1986ல நீங்க வாக் அவுட் பண்ணீங்களே, அப்ப பாதிக்கலையா? 1993ல இந்த டோர்னமெண்ட்டே நடக்காம போச்சே, அப்ப பாதிக்கப்படலையா? ஐசிசிக்கோ, ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கோ, இல்ல பிசிசிஐக்கோ, இல்ல ஒவ்வொரு நாடுகளுக்கோ அன்னைக்கு அந்த ரெவென்யூ பாதிக்கப்படலையா? இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு மேஜர் ஃபோர்ஸ்ங்க. அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு இந்தியா வந்து ரெவென்யூல ஐசிசி குடுக்குற ஷேர் மிக அதிகம். பிராட்காஸ்டர்ஸ் பாதிச்சுருவாங்க. அது பாதிச்சுருவாங்க. 500 கோடி, 1000 கோடி, அட 10,000 கோடி கூட பாதிக்கப்படட்டும். அவங்களுக்கு. இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? மக்கள் பக்கம் நின்னீங்களா? மக்கள் சொன்னாங்களே கேட்டீங்களா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. முட்டாள்தனமா நம்மளும் ஹேண்ட் ஷேக் குடுக்காம போயிட்டாங்க பாரு. வேற லெவல் அப்படின்றோம். இதுதான் ஃபிக்சிங். என்ன ஃபிக்சிங்? நீங்க நினைக்கிற அந்த ஃபிக்சிங் கிடையாது. இந்த ஃபிக்சிங் என்னன்னா, மாப்ள என்னடா நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொன்னானுங்க. நம்மளும் விளையாட வந்துட்டோம். எவனாவது பார்ப்பானுங்களா இல்லையான்னு தெரியலையே மேட்ச. அப்ப இந்த முக்கிய புள்ளிகள்லாம் கூடி குமிஞ்சு பேசியிருந்திருப்பான். ரைட்ரா டேய் இவனும் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. எல்லாம் கோவத்துல இருக்கிறானுங்க. ஒரு பிட்ட போட்டு விடு. என்னண்ணே பிட்டு? அதான் அந்த பிட்ட போட்டு விடு. பேட்ரியாட்டிசம் பிட்டு. அதாவது வந்து இவனுங்கலாம் நம்பணுன்றதுக்காக, நம்மள மாரி முட்டா பயலுக நம்பணுன்றதுக்காக, நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேசப்பற்று உணர்ச்சிய கிளறி விடுறதுக்காக, இவங்க என்ன பண்றானுங்க, இந்த ஹேண்ட் ஷேக் குடுக்க மாட்டோம் பாகிஸ்தான் வீரர்களோட. சல்யூட் ராம் ராஜ்க்கு சல்யூட் சூரியகுமார் யாதவ்க்கு சல்யூட் அப்படின்னு போட்டீங்களா? அதுக்கு தான் இந்த அப்போ நான் என்ன கேட்டேன் உன்ன, நீ விளையாடாத அவன் கூடன்னேன். ஒண்ணு விளையாடு, இல்ல விளையாடாம போ. உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணாம இவங்க பண்ண வேலை எங்க இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குதுன்னா, அடுத்தடுத்த சம்பவங்கள். அடுத்தடுத்து நடக்குது. முதல்ல சூரியகுமார் யாதவுடைய நோ ஹேண்ட் ஷேக். பாகிஸ்தான் கேப்டன் மூஞ்சி குடுத்து கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கை குடுக்க மாட்டேன், ஷீட் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன், டாஸ் அப்போன்னு சொல்லி அவர் பண்ண சம்பவம். அதுக்கடுத்து என்ன பண்ணாரு? அவங்க பாகிஸ்தான் டீமுடைய கேப்டன் மேட்ச பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கு, அந்த பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு அவங்களுடைய கேப்டன் என்ன பேசுறான்றத பார்க்கறதுக்கு ஒண்ணு இருக்கும். கேப்டன் நான் வந்து இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனில கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பந்தாவா ஒரு பிட்ட போட்டாப்ல. அடுத்து அவர் கோச்சுக்கிட்டு அதை பண்ண உடனே என்ன ஆச்சு? இதை தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு பேசி, என்ன நம்ம வேணா அடுத்த மேட்ச் வந்துட்டு இந்த ஆண்டி பைக்ராஃப்ட்ங்கிற ரெஃப்ரியை விளையாட வைக்கலன்னா நம்ம விளையாட மாட்டோம். ஒண்ணு விளையாட வைக்காதீங்க. இல்ல அவர் விளையாடினாரா நாங்க விளையாட மாட்டோம் சொல்லி வாக் அவுட் பண்ணிடலாமா டோர்னமெண்ட் பாதியில அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்து யுஏஇ மேட்சை 1 மணி நேரம் டிலேடா ஆரம்பிக்க வச்சு கடைசி நிமிஷத்துல அவங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்பியே உள்ள வராங்கன்னு சொல்லி அவங்க ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 3வதா என்ன நடந்துச்சு? இந்த டென்ஷன் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் லைட்டா தடந்து வந்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் நம்மளுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இந்த முறை நாங்களும் கை கொடுக்க மாட்டோம். நம்ம எதுக்குடா அவங்களுக்கு வெயிட் பண்ணி அவங்க கை கொடுக்காம போகும்போது மானத்தை வாங்கிட்டு நிக்கணும். நம்மளும் இனிமே இன்ட்ரெஸ்டே காட்ட வேண்டாம்னு சொல்லி 2 பேரும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறாங்க. அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் மறுபடியும் வந்து விளையாடும் போது இந்த இடத்துல ஹாரிஸ் ராஃப் 6-0 எங்க 6 ஜெட் பிளைட் வந்து உங்களுடைய எல்லா ஜெட் பிளைட்டையும் அடிச்சு விட்டுருச்சு. உங்க 6 ஸ்பீட் ஜெட் பிளைட் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தானுடைய கிளைம்டு
அதாவது அன்அப்ரூவ்டு, யாரும் ஒத்துக்காத அவங்களா பண்ற ஒரு கிளைம். இந்தியாவுடைய 6 ஃபைட்டர் ஜெட்ட நாங்க அடிச்சு காலி பண்ணிட்டோம்னு அவங்க விட்றாங்க பாத்தீங்களா ஒரு பீலா. அத வந்து இது பண்ற மாதிரி 6-0 அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. அவங்க டீமுடைய பேட்டர் ஒருத்தர் ஆஃப் செஞ்சுரி போட்ட உடனே துப்பாக்கி எடுத்து டுமால் அப்படின்னு சொல்றாப்புல. ஏங்க அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, எனக்கு வந்து நான் ஆஃப் செஞ்சுரிலாம் போட்டா பெருசா நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்னமோ இந்தியா கூட விளையாடும்போது இந்த மேட்ச் செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. டக்குன்னு திடீர்னு எடுத்து சுட்டு, அதுவும் நான் பண்ண ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, செலிப்ரேஷன்ல என்ன அறியாம துப்பாக்கி எடுத்து நானா பேட் வச்சு டமால்னு சுட்டுட்டேன். எதுக்கு அந்த ஆக்ஷன் பண்ணு எனக்கே தெரியல. ஒரு ஃப்ளோல பண்ணிட்டேன். எவன் வேணா என்ன வேணா நினைச்சுட்டு எனக்கு கவலை கிடையாதுன்றாப்ல. அவருக்கு இப்படியே இது போக 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 அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்தியா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குது. சூரியகுமார் யாதவ் தலைமையில கூடிய இந்திய கிரிக்கெட் அணி ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவங்க பிசிசிஐ தரப்புல இருந்து. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இவர் 6-0ன்னு காட்டுறது தவறு. அது எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் மார்க்க குடுக்கலாம் இவரு? பொலிட்டிக்கல் விஷயங்கள உள்ள இழுத்துட்டு வராரா? அப்படின்னு நீ பண்ணது மட்டும் என்ன? ஏன் கை குடுக்காம போனேன்? சார் நான் கை குடுக்காம போனேன் சார். அவர் எதுக்கு சார் நான் கை குடுக்காம போனது எதுக்கோ அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட். அடுத்து அவர் என்ன சார் கன் எடுத்து இப்படி சுடுறாப்ல, எங்களுக்கு எடுத்து சுட தெரியாதா? நாங்க எங்க பேட் எடுத்து நாளைக்கு மேட்ச் நாங்களும் ஆஃப் செஞ்சுரி போட்டு டமால் டுமின்னு சுட்டு காட்டட்டுமா? சார் இதெல்லாம் சரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட், 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. பதிலுக்கு அவங்க சூரியகுமார் யாதவ் மேட்ச் முடிவுல பேசினாப்லையா, அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசுனது மட்டும் சரியா? என்ன சொன்னாரு? இந்த வெற்றியை வந்து நாங்க ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தோத்து இறந்து போனவங்களுக்காக நாங்க வந்துட்டு சமர்ப்பிக்கிறோம். நாங்க வந்துட்டு எங்கனால முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய வார் ஹீரோஸ் வந்துட்டு அங்க வந்துட்டு அவங்கள அடிக்கிறாங்க. நாங்க வந்து பேட்டில் ஃபீல்டுல அடிச்சு விட்டுருவோம். அவங்க பேட்டில் ஃபீல்டுல அடிப்பாங்க, நாங்க கிரவுண்ட்ல அடிச்சு விட்டுருவோம் இவங்கள அப்படின்னு சொன்னாங்களே. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பேச்சு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி இப்ப 2த்துக்கும் ஹியரிங் நடந்திருக்கு. இந்த ஹியரிங்ல சூரியகுமார் யாதவுக்கு வந்துட்டு நம்மளோட ஐசிசி என்ன சொல்லிருக்குன்னா, என்ன சார் இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு பேசியிருக்கீங்களா, பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துன்ற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்களா, அது வந்து பொலிட்டிக்கல் விஷயங்கள் இல்லையா? ஏன் இப்ப ஹேண்ட் ஷேக் கொடுக்காம போறது பொலிட்டிக்கல் இல்லையா? சார் அந்த வார்த்தையை ஏன் சார் பயன்படுத்துறீங்க, அது மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு உடனே நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க. நான் பேசுனதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்லயா சூரியகுமார் யாதவ் ஐசிசி கிட்ட. இப்ப ஐசிசி என்ன பண்ணும்? சூரியகுமார் யாதவ் என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐசிசி கிட்ட, உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன், மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிடுமா? யார் இருக்கா? எங்க அண்ணன் ஜெய்ஷா இருக்காப்ல. பிசிசிஐடைய மீட்டிங்கே அடுத்தடுத்த ஸ்குவாட் யாரடா எடுக்க போறோங்கிறதே அமித்ஷா அவங்க அப்பாவுடைய வீட்டுல எடுக்குது. இப்படிப்பட்ட இந்த பிசிசிஐ உடைய ஐசிசி உடைய இந்த இதெல்லாம் கிழிச்சிருவாங்க ஒரே இல்லையா சூரியகுமார் யாதவ ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த பில்டப், இந்த ஒரு வெட்டி பந்தா இந்த மக்களை வந்து ஏமாத்துவதற்கான ஒரு செயல். மக்கள் கேட்டாங்க விளையாடாதீங்கன்னு. நீங்க உண்மையாவே தேசப்பட்டு வேணா விளையாடி இருக்காதீங்க. டோர்னமெண்ட் வாக் அவுட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சல்யூட் பண்றோம். ரைட், உண்மையாவே நீங்க தேசப்பட்டு உள்ள வைப்பான்னு மாப்பிள்ள அதுல இருந்து கோடி கோடியா பணம் வரும்டா. இவங்க சும்மா நமக்கு ஃபயர் விட்டுட்டு கமெண்ட்ல இது பண்ணிட்டு போயிருவானுங்க. கோடி கோடியா பணம் நமக்குலடா வரும். அது வராம போயிடுச்சு என்னடா பண்றது? சரி கோடிகளை அங்க போய் அள்ளுவோம். இவங்களுக்காக இந்த பக்கம் லைட்டா ஒரு நோ ஹேண்ட் ஷேக்க போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு டிராமா, பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டிராமா, தொடர போற ஒரு டிராமா. 28ஆம் தேதி நம்ம இந்தியா பாகிஸ்தான் விளையாட போற ஃபைனல்லையும் இன்னொரு நிறைய டிராமா காத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் பார்க்கணும். நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா அதே சமயத்துல எங்களை ஒருவேளை வெறுத்து எங்களை வந்து ஏன்டா விளையாடின இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டப்புன்னு நாங்க இப்படி ஒரு பிட்ட போடுவோம்னு சொல்லி ஏமாத்து வேலையை பண்ணிக்கிருக்காங்க. சரியான பிக்சிங் அப்படின்னு சொல்லி இதைத்தான் நான் சொல்றேன். டிராமா பிக்சிங். நல்ல நடிகர்களா இருந்தோம்லாம் வருவாங்க. அதை விட்டுட்டு உண்மையா தேசப்பட்டு இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி செருப்படி வாங்கிக்கங்க மக்கள் கிட்ட இருந்து. ஆனா அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளை பண்றதை இனிமேலையாவது நிறுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதைதான் வந்து நான் ஏற்கனவே இந்த நோ ஹேண்ட் ஷேக் மேட்டர் பத்தி போட்ட வீடியோல ஒரே ஒரு கேள்வியா கடைசியா கேட்டிருந்தேன். இதே விஷயத்த ஒரு இந்திய கேப்டன் பண்ணாம பாகிஸ்தான் இருக்கிற இடத்துல வேற ஒரு நாடோ இல்ல பாகிஸ்தானே இருந்து சூரியகுமார் யாதவுக்கு பதில் வேற ஒரு நாட்டுடைய கேப்டன் இருந்திருந்தாருன்னா இப்படி விட்டுருப்பாங்களா ஐசிசி நேரத்துக்கு? அது நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. வேற 2 நாடுகள் நம்ம மக்கள் நம்மளே என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை உண்டா, இங்க வந்து நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், இங்க என்னடா நீங்க ஸ்போர்ட்ஸ் மேட்ச் போட்டுட்டு கை கொடுக்காம மூஞ்சி தூக்கிட்டு போறீங்க ராஸ்கல்ஸ் அப்படின்னு நம்மள கேட்டு இருந்திருப்போமா மாட்டோமா? இப்ப நம்ம நாடுங்கிறனால நம்ம சூரியகுமார் யாதவ்ன்றனால நம்மளும் கேட்கணும், பிசிசி கேட்காது, ஐசிசியும் கேட்காது. ஏன்னா எல்லாமே ஒண்ணுதானே. நம்ம அண்ணன் ஜெயசா தானே இருக்கிறாப்ல. அதனால இவங்க இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு ஏமாந்து போகாம உங்களுடைய தேசப்பற்ற நான் பர்சனலா மதிக்கிறேன். உங்க தேசப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணானுங்கன்ற கேள்வியை கேளுங்க. விளையாடினானுங்களா டோர்னமெண்ட்டை மூடிட்டு விளையாட்டு கை கொடுத்தாலும் வரணும். கை கொடுக்காம வந்து பண்ற இந்த டிராமாங்கிறது ஒரு ஃபேக் டிராமா. இன்னைக்கு ஐசிசி அவங்களுடைய முடிவு என்ன சொல்ல போறாங்க சூரியகுமார் யாதவ் மேட்டர்லங்கிறது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. மணி இப்போ ஒரு 2:30 மணி ஆகுது நான் இப்போ ஷூட் பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சே ஆரம்பிக்க போகுது. இவங்க எப்போ சொல்லுவாங்க அவங்க முடிவை?
அது ஒரு வெட்டி சீன். ஐசிசி ஒண்ணும் பண்ணாது. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் 2 பேர் இந்த கன் எடுத்து சுடுற மாரி ஒருத்தர் பண்ணதுக்கும் 6-0ன்னு காட்டுனதுக்கும் அந்த ஹியரிங் இன்னைக்கு நடக்க போதாமா. அதுக்கு என்ன பண்ண போறானுங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிற ஏசியா கப்பின் நிகழ்வுகள். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் விளையாடின மேட்ச்ல பங்களாதேஷ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபைட்ட குடுத்துருக்காங்க. டஃப் ஃபைட் பேக் டு பேக் 2 நாள்ல 2 T20 மேட்ச் இன்டர்நேஷனல்ங்கும்போது சாதாரணம் கிடையாது. நேத்து இந்தியாவோட விளையாடிட்டு அவங்களே கிட்டத்தட்ட தடுமாற வச்சு ஒரு லெவல்ல நாங்க வந்து அவங்க 200க்கு மேல போயிட்டு இருந்தவங்கள அவங்கள ஸ்டாப் பண்ணணுன்ற ரேஞ்சுக்கு விளையாடின இந்திய அணி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானை தோக்கடிக்கிற ரேஞ்சுக்கு விளையாட்டு இருக்காங்க. 90க்கு 6 இருந்தாங்க பாகிஸ்தான். ஆனா கடைசியில ஷஹீன் ஷார் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து விளையாடின ஆட்டத்துல ஏதோ ஒரு தப்பிச்சு அவங்க வந்து ஒரு 135 அடிச்சாங்க. 140 சொச்சம். அதை இவங்க வந்து சேஸ் பண்ண போய் ஒரு 11 ரன் வித்தியாசத்துல தோத்து போனாங்க. 124 தான் அடிக்க முடிஞ்சது. ஒரு 135 சேஸ் பண்ண முடியாம போயிடுச்சுங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் பங்களாதேஷ். பாகிஸ்தானை வந்துட்டு நீ ஃபைனல்ஸ் கூட வரக்கூடாது. நீ ரொம்ப மோசமா விளையாட ஆரம்பிச்சிட்ட. நீ எல்லாம் வந்து அந்த காலத்துல ஆடின பாகிஸ்தானா கிளம்பு அந்த பக்கம் அடிச்சு வத்தி விட்டு பங்களாதேஷ் உள்ள வந்திருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா துரதிருஷ்டவசமா பங்களாதேஷ் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்ப பாகிஸ்தான் இந்தியாவோட ஃபைனல் விளையாட போகுது. இன்னொரு பக்கம் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2 மேட்ச் பாகிஸ்தான்ட்டையும் அடி வாங்கி பங்களாதேஷ்டையும் அடி வாங்கி இந்தியா கூட இன்னைக்கு அடி வாங்குமா அடி கொடுக்குமா அப்படின்னு ஸ்ரீலங்கா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்கக்கூடிய இந்த ஏசியா கப்னு வந்துட்டாலே ஸ்ரீலங்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் ஃபோர்ஸா மாறிடுவானுங்கப்பா அப்படின்றது போய் இந்த ஸ்ரீலங்கா கப் இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு ஏசியா கப் வந்து ஸ்ரீலங்காக்கு கொஞ்சம் சாதகமா இல்லாம அமைஞ்சிருக்கு. கடைசி மேட்ச்லயாவது அவங்க யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்களா, அட்லீஸ்ட் ஒரு வின்னை பார்க்க முடியுமா, இல்ல இந்தியா அவங்களுடைய டாமினன்ஸை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 28ஆம் தேதி பாகிஸ்தானுடைய மேட்ச்ல திரும்ப நம்ம சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சுடைய பாஸ்கி வீடியோல நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.